கிடைச்சிருக்கு. தனஞ்சயன் என் பேர், ஸ்டுடியோ கிரீன் சிஇஓ அண்ட் ஞானவேல்ஸ். ஓகே, அவர் மாதிரியே நான் இல்லைன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இல்லை. ஸோ கிட்டத்தட்ட 600-650 ஸ்க்ரீன் தமிழ்நாட்டில் மட்டுமே ரிலீஸ் ஆகுது. அண்ட் ஆந்திராலையும் அதே மாதிரி மிகப்பெரிய லெவலில் ஸ்க்ரீன் ரிலீஸ் ஆகுது. கேரளாவில் 150-200 ஸ்க்ரீன், கர்நாடகாவில் 400 ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு சவுத் இந்தியாவில் மட்டுமே மிகப்பெரிய லெவல் ரிலீஸ் ஆகுது. ஓவர்சீஸில் ஒரு பெரிய பிரம்மாண்டமான ரிலீஸ். ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் என்னென்னா 4 AM இன்டர்நேஷ்னல் ப்ரீமியர் நடக்குது. அதாவது நம்ம ஊரில் 4 AM 4 மணிக்கு இருக்கும்போது அங்கே இன்டர்நேஷ்னல் ப்ரீமியர் அங்கே ஆரம்பிக்குது யூஎஸில். ஸோ தேர் ஸோ எக்ஸைட்டட், இந்த படத்தை பற்றி அவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்காங்க. 4 மணிக்கு வந்து இன்டர்நேஷ்னல் ப்ரீமியர் பண்ணணும்னு கேட்டாங்க. அப்புறம் ஞானவேல் சார் சொன்னார், பண்ணலாம் சார், எனக்கு பயங்கர நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு 4 AM இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. தமிழ்நாட்டில் 9 மணிக்கு காட்சிகள் ஆரம்பிக்கும். ஏன்னா தமிழ்நாடு உங்களுக்கு தெரியும், ரூல்ஸ் வந்து 9 மணிக்கு தான் காட்சிகள் ஆரம்பிக்கணும். 9 மணிக்கு காட்சி ஆரம்பிக்கிறதுக்கு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கிட்ட நாங்கள் அப்ளையும் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக பர்மிஷன் வந்துடும். ஸோ காட்சிகள் 9 o'clock ஆரம்பிச்சிடும் தமிழ்நாட்டில். ஓவர்சீஸில் இருக்கிற தமிழர்களும் எல்லோருமே வந்து 4 மணிக்கே பார்க்க போகிறாங்க. we are very excited. பெரிய பிரம்மாண்டமான ஒரு ரிலீஸ் தான் தங்கலான் படம். இதுக்கு வந்து நிறைய சாப்பிட்டு தொப்பை போட்டேன் இந்த ஒரு கதாபாத்திரத்துக்கு. அவன் நிற்கிற போதே அப்படிதான் நிற்பான். இன்னொரு கேரக்டருக்கு வந்து நான் வெயிட் லூஸ் பண்ணேன். அப்புறம் நிறைய அடிபட்டுச்சு. என்ன அழகுனா, என்னோட அசிஸ்டன்ட் கலை இருக்கான். ஒரு பாதி ஷெட்யூல் போகும்போது திடீர்னு சொன்னான், ஒரு தப்பு பண்ணிட்டோம். நான் சொன்னேன், என்னது? டெய்லி ஒரு அடி, ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். என்ன ஃபோட்டோ? இல்லை, டெய்லி ஒரு அடி உங்களுக்கு கிடைக்குது, அதை நம்ம அப்படியே ரெக்கார்டாக எடுத்துருக்கலாம். நான் சரி, டெய்லி அதுவும் கலை கை தூக்கணும். அதான் கலை. அவன் வேலையை சரியாக பார்க்குறவனால என் அடியெல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டான். ஸோ அவன் வந்து அது எடுங்க அந்த அளவுக்கு அந்த படத்தில் நாங்கள் வந்து இறங்கி எல்லாரும், எனக்குன்னு இல்லை எல்லாருக்குமே அடிபட்டுச்சு. எஸ். எங்க இருக்கீங்க? வேணாம் வாங்க. பாம்பை வந்து இப்படின்ற வருவாங்க. ஆமா, அவங்க வந்து அவங்களும் சிஜில வருவாங்க. பாம்பு எப்படி சிஜில இருந்துச்சோ அவங்களும் சிஜில வந்து எரெக்ட் பண்ணி போட்டாங்க. அது சிஜி தான். அது உண்மையான பாம்பு கிடையாது. இது ரஞ்சித் ஒரு ரெஃபரன்ஸ் வச்சிருந்தாரு, அவரோட உட்காந்து நாங்க 2 பேரும் சேர்ந்து பேசினது. முக்காவாசி டைம் நான் தான் பண்ணிக்குவேன். பட் இதுல வந்து அவர் ஒரு ஓவியர்னால என்னோட விஷயம் மட்டும் இல்ல, இவங்களோட லுக் நீங்க பாத்தீங்கன்னா கூட அவங்களே சொல்லுவாங்க அவங்க பேசும்போது. சரி, அவங்களோட லுக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா அந்த கலர் போடுறதுல இருந்து ஒரு நாள் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணாங்க. ஹவு மெனி ஹவர்ஸ் வில் டேக்? ஒரு 5 மணி நேரம் ஆச்சா? ஜஸ்ட் டு ட்ரை யுவர் லுக். Arthiyoda look to said that there's no reference point. Arthiyor imaginary character da. So I was Ranjit sir's canvas, my face. So Ranjit sir he would just paint on my face in the black color, white color, some tattoos, and then he would be like, no, idu varka. He would erase that. Then he tried red. Then he tried something else. So for I think 7-8 hours on and off, he was just painting my face, different colors, different marks, and to see how to bring this character to life. And finally, it was red. Like Aarti is, it's red. Like it's beautiful design, red and gold with tattoo marks. But it was a very, very visual art. Ranjit sir is a visual artist. It was a long process, long and First day shooting எப்படி இருந்துச்சு? ஆர்த்தி கெட்ட போட்டு ஃபர்ஸ்ட் டே நடிக்கிறது. ஐயோ, எனக்கு ஹார்ட் அட்டாக் I thought heart attack, actually crying, everything all in one. It was very hard, very, very hard. And Ranjit sir he gave me the padatode hardest sequence. We call this the Cardian sequence. Vikram sir get up and Arthiyoda, that scream that you see in the teaser, that sequence, that was the first week that I had. That was the first day that I had, and it's one of the. You're going to tell me every day is hard. But that was one of the hardest sequences in the movie, okay? அது hard. உனக்கு எந்த scene easy ஆச்சு? Which scene was easy? Nothing was easy, but the hardness got easy. Yeah. We got used to the hard. Easy ஆமாவும் எனக்கு வந்து
So that was my day one, and I thought, okay, it was Silambam, lot of stunts, very very difficult. So I thought Ranjit sir will call me next day and say, okay ma, இது work ஆகல, goodbye, sorry, next padam try பார்க்கலாம். So but thankfully we figured it out. But yeah, first day was scary. என்னோட என்னோட ஃபேவரட் பேர் என்னன்னு கேட்குறீங்களா? எக்ஸ்பீரியன்ஸ், ஐயோ 17 இயர்ஸ், ஓகே. ஆக்சுவலி நடுவில் மரியான் உத்தமவிலன் இருக்கு. ஆனால் ஆக்சுவலி பூப்படம் பண்ணும்போது சசியண்ணா இருந்தாங்கல்ல, ஸோ தினம் வந்து செட்டில் எனக்கு அப்போ தமிழ் சுத்தமாக புரியலை, எனக்கு பேச கூட தெரியல, பட் ஈவன் புரியறது ரொம்ப கஷ்டம். பட் ஸ்டில் ஹி யூஸ் டு கம் டு த கேரவேன் அண்ட் ரீட், வெயிலோடு போய் அந்த சிறுகதை படித்து கொடுப்பாரு அந்த மூடுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு ஹிம், பிகாஸ் யூனோ ஹீ ஹேட் அந்த நம்பிக்கை என் மேலே இருந்துச்சு. ஆனால் நான் அப்போது நியூ கமர், ஆக்சுவலி சினிமாவிலே என்னோட 3ஆவது மூவி தான் அது. ஸோ ஐ டிட் நோ மச். கங்கம்மாவில் வந்து தங்கலான் பார்வதினா நான் திருப்பி நியூ கமராக இருந்தேன். 17 years later, I found myself to be a newcomer again. First week உங்களுக்கு தெரியும்ல, நிறைய அழுதேன் நானும். ஆக்சுவலி ரூம்லலாம் போய் என்னால் அது நடிக்க முடியுமா இல்லையான்னு நிஜமாக டவுட் வந்துச்சு எனக்கு. அது வரைக்கும் கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் இருக்கும்ல, நிறைய படம் பண்ணியிருக்கோம், ஓகே ஃபிகர் அவுட். நாங்கள் ஜிம்மில் போய் வேலை ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஸோ ஒன் டே ஐம் காலிங் அவுட், ஜிம்முக்கு போகிறேன், நீ வரியா? நான் கொஞ்சம்